நடக்க இருக்க 2024 மக்களவைத் தேர்தலில் போட்டியிட போறது இல்லைன்னு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாடியே அறிவிச்சிருந்தாரு. ஆனா அண்ணாமலையோட அறிவிப்பை ஏற்க மறுத்திருக்கிற பாஜகவுடைய டெல்லி தலைமை அவரை போட்டியிட்டே ஆகணும்னு ஆர்டர் போட்டுக்கிறதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. பாஜக கூட்டணியில அதிமுக இருக்கும்போது அந்த கட்சி தலைவர்கள் பலர் மக்களவைத் தேர்தலை குறிவச்சு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அதிமுகவுடனான கூட்டணி முறிஞ்ச பின்னாடி பாஜகவின் முன்னணி தலைவர்களே தேர்தலில் களமிறங்க தயங்குறதா சொல்லப்படுது. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில களமிறங்கி இருந்தார். ஆனா இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர் ஆர் இளங்கோ 93,000 வாக்குகளுக்கு மேல வாங்கி வெற்றி பெற்றார். பாஜக தலைவர் அண்ணாமலையால 68,000 வாக்குகள் வாங்கி 2ஆம் இடம் மட்டும் தான் பிடிக்க முடிந்தது. இதனால இந்த முறை தேர்தல் பணியில மட்டும் போக்கஸ் பண்ணலாம்னு அண்ணாமலை முடிவு செஞ்சிருந்தார். இத பலமுறை மீடியாக்கள் கிட்டையும் சொல்லி இருக்காரு. இந்த நிலைமையில தான் டெல்லியில இருக்க பாஜக தலைமை மக்களவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்டே ஆகணும்னு ஆர்டர் போட்டிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. பாஜக தேசிய தலைவர்கள் பகல் முழுக்க பரப்புரைக்கு போயிடுறதால நேற்று இரவு ஒரு முக்கியமான கூட்டம் டெல்லியில நடந்திருக்கு. அதிகாலை வரை நீண்ட இந்த கூட்டத்துல பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாஜக தேசிய தலைவர் JP நட்டா உள்ளிட்டோர் கலந்துட்டு இருக்காங்க. இதோட சேர்ந்து உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், கோவா மாநில முதல்வர்களும் கலந்துருக்காங்க. இந்த கூட்டத்துல பாஜக தன்னோட முதல் வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற போற 100 பேர் யார் யாருன்னு முடிவு செஞ்சதா தகவல்கள் சொல்லுது. இந்த லிஸ்ட்ல அண்ணாமலையோட பெயரும் இருக்கலாம்னு சொல்லப்படுது. இது குறித்து அண்ணாமலை கிட்ட கேட்ட போது முன்னாடி போட்டியே போட மாட்டேன்னு சொன்னவர் இப்போ தலைமை என்ன சொல்லுதோ அதை செய்வேன்னு பல்டி அடிச்சிருக்காரு. இதன் மூலம் அண்ணாமலை களத்துல இறங்க தயாராகி வர்றது ஓரளவு உறுதியாகி இருக்கு. அப்படி அண்ணாமலை களமிறங்கினா எங்க போட்டியிடுவாருன்னு ஒரு கேள்வி எழலாம். அந்த கேள்விக்கு பாஜக தலைமை வச்சிருக்கிற பதில் கோயம்புத்தூர். 1998-99 பின்னாடி கோயம்புத்தூர் தொகுதியில பாஜகவால வெற்றி பெற முடியலனாலும் தொடர்ந்து நடந்த மக்களவை தேர்தல்கள்ல 2ஆம் இடத்தை பிடிச்சுக்கிட்டு வருது பாஜக. இதனால இந்த முறை அந்த தொகுதியில அண்ணாமலையை நிறுத்தி வெற்றி பெற வச்சிடலாம்னு நினைக்குது பாஜக தலைமை. அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா, கோவை தொகுதி அவருக்கு ஒதுக்கப்படுமாங்கிற கேள்விகளுக்கு பாஜகவோட முதல் வேட்பாளர் பட்டியல்ல பதிலை எதிர்பார்க்கலாம்.